சார் என்னுடைய கிணத்தை காங்கலை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இல்லைப்பா என் தங்கத்தை காங்கலை பணத்தை காங்கலை அப்படின்னு சொன்னால் கூட நியாயம் இருக்குது. ஆனால் எனக்கான டாக்டர்ஸை காணவில்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம்? நம்மளை ஏமாத்துறது அரசியல்வாதிகள் இல்லாட்டி சில அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொன்னால் சில மருத்துவர்களும் நம்மளை ஏமாற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மருத்துவர்களை அடுத்த கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிட்டு இருக்கும்போது சில மருத்துவர்கள் இப்படியும் செய்வார்களா? தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு அவங்க மனசு வந்துருமா? அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக காசுக்காக அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குல்ல. எல்லா மருத்துவர்களையும் கிடையாதுங்க. ஒரு 1400க்கும் அதிகமான மருத்துவர்கள் இங்கே இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு அரசாணையை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அப்படி அந்த மருத்துவர்கள் எங்கே போனார்கள்? அதுதான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இதில் வரக்கூடிய காலி பணியிடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த காலி பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? அங்கே அந்த பணியாளர்களை நியமித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்டாஃபாக மாறிட்டாங்க. நம்முடைய அரசு மருத்துவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்படி மாறினவங்க அடுத்ததாக உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க எழுதி மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பட்ட மேற்படிப்பு பயில அரசு மருத்துவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அவ்வாறு அனுமதி வழங்கும் போது, அதாவது நீங்கள் ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்க, நீங்கள் பிஜியும் படிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இவ்வளோ ரூபாய் உங்களுக்கு அதில் கம்மியான ஃபீஸ், இதெல்லாம் உங்களுக்கு அலவன்சஸ் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்? அரசு மருத்துவமனையில் தான் உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிடும். உண்மைதானே? அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட லாபங்கள் இருக்குது. அடுத்ததாக பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கான வீடாக இருக்கட்டும், லோன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போது இந்த மருத்துவர்கள் நினைக்கிறாங்க, வேண்டாம், நமக்கு இந்த அரசு பணி வேண்டாம், தனியார் ப்ரைவேட்டுக்கு போயிட்டோன்னா ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கலாம், அதனால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் ப்ரைவேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நார்மலாக வந்த ஒரு மருத்துவர் இப்போது மேல் படிப்பையும் படிச்சுட்டு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தனியாரில் போய் ஒரு கிளினிக் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அவங்க என்ன செய்யணும்னா பிணை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்களுடைய பதவியை நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கமே சொல்லும். சரி, அது ஒரு ஃபேர் அக்ரிமெண்ட் மாதிரி தானே இருக்குது. நான் உனக்கு நிறைய அலவன்ஸ் கொடுத்தேன், என் மக்களுடைய வரி பணத்தை வச்சு தான் நீ படித்த, நீ இந்த படித்த படிப்புக்கு அடுத்த உனக்கு நல்ல பெரிய வேலை ப்ரைவேட்டில் கிடைக்குதுன்னு சொன்னோன்னே அரசாங்க வேலையிலேருந்து ரிலீவ் ஆகிற, அப்போது இவ்வளோ தொகை எனக்கு கொடுத்துட்டு நீ ரிலீவ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் இதுலேயும் சில மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வேலைக்கும் வரமாட்டேன், பதவியும் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மருத்துவர்கள் இருந்திருக்காங்க. பொதுவாக தமிழ்நாடினுடைய சுகாதாரத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 3 டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான். ஒன்று டிஎம்இ, இன்னொன்று டிபிஹெச், இன்னொன்று டிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறது தான். இதில் டிஎம்இ அப்படிங்கிறது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ இவங்க தான் இந்த காலி பணியிடங்களை நிரப்புவது, எந்த இடத்துல எந்த மருத்துவர்களை எந்த ஜாபுக்கு அனுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இருக்கக்கூடிய நபர்கள். இந்த டிஎம்இக்குள்ளே வர்றவங்க தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மற்றும் அதனுடன் இணைந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கண்காணிக்கக்கூடியதும் அதில் இருக்கக்கூடிய வேலைகளை அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், பிஜி டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் ட்ரைனிங் மற்றும் டீச்சிங் சைட். இதுக்கு கீழே இந்த டிஎம்இக்கு கீழே ஒரு 370 டாக்டர்ஸ் அன்ஆத்தரைஸ்டு ஆப்சன்ஸ் அப்படிங்கிற பெயரில் அவங்களுடைய பணிக்கே வரவில்லை. பல வருடங்களாக வரல, பல மாதங்களாக வரல, பல வாரங்களாகவே வரல. அப்போ இப்படிலாம் ஒரு அலவன்ஸ் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஏன் இவங்க வரல, பல மாதங்களாக வரல, இல்லாட்டி பல வருடங்களாக வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி அரசாங்கம் கவனிக்க தவறியது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கட்டும். நான் இப்போ சொன்னது வெறும் டிஎம்இ மட்டும்தான். அடுத்ததாக டிபிஹெச் இருக்குது. அதாவது டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவம். இந்த இடத்துக்குள்ள தான் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, பிஹெச்சி, கிராமப்புற சுகாதாரம், நோய் தடுப்பு, வேக்சினேஷன், மெட்டர்னல் ஹெல்த், பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், இதை கவனிக்கும் பிரிவு தான் இவங்க தான் வில்லேஜ் பிளாக் லெவல் ஹெல்த் சர்வீஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடியவங்க. அப்போ இவங்க இந்த பிஹெச்சியில் எந்த மருத்துவர் போக வேண்டும் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்க? டிஎம்இயில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள். அப்போ இந்த டிபிஹெச்சில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சாதான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஹை எண்டு ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மேம்படும்.
இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அந்த மருத்துவர்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்க காசை வச்சு தான் நீங்க மேல் படிப்பை படிச்சிருக்கீங்க, அதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு செம்மையான நிறைய அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை தாண்டி நீங்க வேலைக்கு வரமாட்டீங்க அப்படின்னு சொன்ன நபர்களுடைய எண்ணிக்கை சுமார் 766 பேர். அடுத்ததா டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், தாலுகா அரசு மருத்துவமனைகள், ரூரல் ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சி சர்ஜரி, மெட்டர்னிட்டி, அவுட் பேஷண்ட் சர்வீஸ், பொதுமக்கள் தினசரி செல்லும் அரசு ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த டிஎம்எஸ் கீழே 284 பேர் இந்த அன்ஆத்தரைஸ்டு ஆப்சன்ஸ் அப்படிங்கிற பெயரில் மொத்தமா லீவ் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டேன், மக்களுக்கும் சேவை செய்ய மாட்டேன், ஆனால் பிரைவேட்டா போய் எவ்வளோ நேரம் வேணாலும் உழைப்பேன், பிரைவேட்டாக போய் எத்தனை அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை வேணாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 1420 பேர் இதே மாதிரி நம்முடைய பணத்தை மாதம் மாதம் சம்பளமாகவும் வாங்கிக்கிறாங்க, அதே நேரத்தில் லீவையும் போட்டுக்கிறாங்க, பிரைவேட்டாக போய் லட்சக்கணக்கான காசையும் சம்பாதிச்சிருக்காங்க. கேட்கும்போது இது ஊழல் மாதிரி தானே இருக்குது, ஆனால் இது மெகா ஊழலுங்க, படித்தவன் செய்யக்கூடிய ஊழல் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் இவ்வளோ தூரம் நம்பி இருக்கக்கூடிய இந்த மருத்துவர்கள் இதை செய்வாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரியாத புதிர் தான். இதை பற்றி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், இந்த அன்ஆத்தரைஸ்டு ஆப்சன்ஸாக நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, உடனடியாக பணிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கே நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணை அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்கிறது. அதில் இந்த 1420 பேரில் எத்தனை நபர்களுக்கு எதிராக வழக்குகள் இல்லாட்டி அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 1420 பேரில் 680 மருத்துவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் இறுதி ஆணை பிறப்பிக்கப்பட்ட எண்ணிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை தொடர் நடவடிக்கையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை 740. ஸோ இவங்க மேலே அடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படும். ஒன்று அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைனா அவங்களுக்கு இந்த வேலை கிடையாது, தற்காலிகமாக உங்களுக்கு இந்த வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. சரி விக்கி, இந்த டிஎம்இன்னு சொல்கிற, டிபிஹெச்னு சொல்கிற, டிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பெர்சன்டேஜ் சொல்லு, எத்தனை பெர்சன்டேஜ் மருத்துவர்கள் இந்த மாதிரி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் டிமிக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 370 டாக்டர்ஸ், அதாவது 11,210 டாக்டர்ஸ் அந்த டிஎம்இல 3.3% டாக்டர்ஸ் டிமிக்கி கொடுத்துருக்காங்க. டிபிஹெச்சை பொறுத்த வரைக்கும் 14% டாக்டர்ஸ், தோராயமாக 5,482 டாக்டர்ஸ் இருக்கிறதுல 766 பேர் அந்த வேலைக்கு அன்ஆத்தரைஸ்டு ஆப்சன்ஸ் அப்படிங்கிற பெயரில் இருக்கிறார்கள். அதாவது 114 பேர் நம்ம கவர்மெண்ட்லேருந்து படித்து போனவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு சேவை செய்வதற்கு தயாராகவில்லை, ப்ரைவேட்டாக போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லும்போது 7.5% டாக்டர்ஸ் எகெயின் அவங்க வெளியில் தனியாக அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துகிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, அங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆனால் நான் மக்களுக்காக சேவை செய்வேன், மக்கள் அவங்களுடைய வரிப்பணத்தில் தான் எங்களுக்கு இவ்வளோ கம்மியாக நாங்கள் மெடிக்கல் படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. மக்களை யார் பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ மக்களுடைய வரிப்பணமாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனைகளின் மேன் பவரையும் இது ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். இதனால தான் நிறைய அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்ஸினுடைய பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பத்திரிகையாளர் தான். அவருடைய பெயர் தினகரன் ராஜமணி அப்படிங்கிறவர் தான். இந்த தினகரன் ராஜமணி அவர்கள் தொடர்ந்து அந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் வெளியில் விடுறாங்க. எகெயின் இதை கையில் எடுக்கிறாங்க அறப்போர் இயக்கம். அறப்போர் இயக்கமும் ஆர்டிஐ வழியாகலாம் நிறைய எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எப்போ இந்த மாதிரி டாக்டர்ஸ் ஸ்கேம் பண்ணுறாங்க, அந்த டாக்டர்ஸினுடைய ஸ்கேமை எப்படியாவது கண்டுபிடிச்சு நிப்பாட்டுங்கன்னு சொன்ன பிறகு கடந்த ஆட்சிகளில் இது எதுவுமே பெருசாக பாதிக்கப்படவில்லை. ஏன்னா அங்கே ஒரு ஜேடி இருப்பாராம், ஜாயிண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த டிஎம்இ ஃபைல் அங்கே போய் அந்த மருத்துவர்களுக்கு எதிராக வழக்குகள் இல்லாட்டி அவங்களுக்கு எதிரான உரிய நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படவே செய்யாதான். ஆனால் இந்த முறை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வாண்டடா எப்பா இவ்வளோ பேர் ஏமாத்திட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக பணிக்கு திரும்புங்க, இல்லாட்டி உங்களுடைய பணி பறிக்கப்படும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை பலரும் பாராட்டுகிறார்கள். இந்த மாதிரியான ஊழலை தமிழ்நாடு சந்திப்பது அப்படிங்கிறது முதல் முறை கிடையாது. பட் வெளியாகுவது அப்படிங்கிறதும் மக்கள் பார்வைக்கு வருவதும் அப்படிங்கிறதும் இது முதல் முறையாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வரிப்பணத்தில் இந்த மாதிரி படித்த டாக்டர்ஸ் நமக்கு சேவை செய்யாமல், இல்லை நீங்கள் அந்த பிணை தொகையை கொடுத்துட்டு உங்களுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போங்க, அது தப்பு கிடையாது. அப்படின்னா அங்கே ஒரு வேக்கண்ட் உருவாகும், அந்த வேக்கன்சிக்கு இன்னொரு டாக்டர்ஸ் வந்துடுவாங்க, அவங்க எங்களுக்கான சேவை செய்வாங்க, வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க, ஆனால் அவங்க மட்டும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது நியாயம்தானா? மக்களாகிய நாம தானே இதை பற்றிலாம் கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும்னா இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும்ல. இதை மக்கள் கேள்வி கேட்கும்போது தான் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடிய மருத்துவர்கள்
ஏங்க எல்லாருமே மனிதர்கள் தானே, தவறு யார் செஞ்சாலும் தவறு தானே, மருத்துவர்களே செஞ்சாலும் அது தவறு தான். ஸோ இந்த 1400 டாக்டர்ஸ் இவங்க மட்டும்தான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்களா, இல்லை இதே மாதிரி வேற ஏதாவது அரசாங்க ஊழியர்கள் இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஆப்சன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்கதையாக மாற வேண்டும். இந்த மாதிரி கருப்பாடுகள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் இதை நாம கையில் எடுக்கணும். இதிலிருந்து அடுத்தடுத்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இதே மாதிரியான தண்டனைகளும் மக்கள் முன்னாடி அவங்க நிறுத்தப்படுவதும் அப்படிங்கிறது தொடர்கதையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான நன்மை அப்படிங்கிறது நடக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.